ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அசத்தலான ஆணி மாதம் என்ன சொல்கிறது? முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளில் உள்ள மாற்றங்களை எடுத்துக்கொள்வோம். கும்பராசிக்கு பலன் என்னங்கிறது இந்த ஆணி மாதத்துக்கு விவரமாக பார்ப்போம். அதாவது நிறைய கும்பராசிக்காரர்கள் மேலோட்டமாக பார்த்தால் கஷ்டம் இல்லாதது போல் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, உள்ளுக்குள்ள 7.5 சனி ராசியில ராகுங்கிறது இவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் என்னன்னா, இப்ப இவங்களுக்கு குரு 6ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். குரு மறைஞ்சாலும் அதுல ஒரு மைனஸ் இன்டு மைனஸ் மேக்ஸ் அ பிளஸ்ன்னு சொல்ற மாதிரி இவ்வளவு நாள் அவர் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்பொழுது ராசியாதிபதியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியாதிபதியை பார்க்கும் பொழுது அந்த 7.5 சனிங்கிறதுக்கு உண்டான ஒரு டெம்பரவரி ரிலீஃப் இன்னொரு 1 இயருக்கு இவர்களுக்கு கிடைக்கும். இதுல என்ன இவர்களுக்கு கஷ்டம் இல்லாதது போல் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள்னா, நிறைய பேருக்கு கடன் கஷ்டம், ஸ்டாஃப்ஸ் அமையல, ஆர்டர்ஸ் வருது, நிறைய கண்டிஷன்ஸ் வருது. முதல்ல அந்த ஆர்டர் எப்போ வரும்னு காத்து கொண்டிருந்தார்கள். பின்னாடி ஏன் வந்தது, இது வந்ததுனால நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி விட்டதே, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இது காலகட்டம் இந்த ஆணி மாதத்துல இவங்களுக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன்கிறது கும்பத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான கிரகம். இந்த மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களுக்குள் சுக்கிரன் ராசியை பார்க்க தொடங்குகிறார். சுக்கிரன்னாவே லக்ஸுரி, கம்ஃபர்ட். அப்போ இவர்களுக்கு அந்த லக்ஸுரியும் கம்ஃபர்ட்டும் கிடைக்கும். இன்னொரு பக்கம் இவர்கள் கடனை அடைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடனை அடைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அந்த நேரத்துல நமக்கு பாரமாக இருந்தாலும், கடன் முடிந்தவுடன் ஃப்ரீ பேர்ட், நம்ம எங்கேயும் போகலாம், எப்படியும் போகலாம், எங்கேயும் வரலாம், யாரும் நம்மை கேள்வி கேட்க போவது கிடையாது. யாருக்கும் நாமும் நின்று நிறுத்தி நிதானமாக பதில் சொல்ல வேண்டியதும் கிடையாது. சோ கடன் அடைவது அப்படிங்கிறது ஒரு பிளஸ். சுக்கிரன் ராசியை பார்க்கும் பொழுது அதுக்குண்டான நிதியும் ஒளியும் வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் கஷ்டம் இல்லாதது போல் இவர் காண்பிக்கக்கூடிய தோற்றமும் கிடைக்கும். அந்த தோற்றத்தை வைத்து இவருக்கு நிறைய ஆர்டர்ஸ், இப்போ ஒரு கும்பராசி சகோதரர் ஒரு பில்டர்னு வச்சுக்கோம், சிவில் இன்ஜினியர்னு வச்சுக்கோம். இப்போ அவர் கஷ்டத்துல இருக்கிறாரு, கடன்ல இருக்கிறாருன்னு போய் சொன்னா யாராவது அவருக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்பா நீனே பிரச்சனையில இருக்கிற, நான் கொடுக்கிற காசை கொண்டு போய் நீ அதுல தானே கரெக்ட் பண்ண சொல்லி விடுவார். சோ அந்த கஷ்டம் இல்லாதது போல் இவர்கள் காண்பித்து கொள்ளக்கூடிய அந்த தோற்றம் அப்படிங்கிறது இந்த ஆணி மாதத்தில் இவர்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா வரும். ஆனா என்னன்னா, நன்றாக யோசிப்பார்கள். ராசியில் இருக்கக்கூடிய ராகு ரொம்ப தீவிரமா, விடாப்பிடியா, பிடிவாதமாக இவர்கள் எந்த விஷயத்துக்குள் இறங்குகிறார்களோ அதனை பூரணமாக முடிக்கக்கூடிய அளவுக்கு இவர்களை பலவான்களாகவும் புத்திசாலிகளாகவும் சாமர்த்தியம் நிறைந்தவர்களாகவும் மாற்றும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ராசிக்கு புத்தி ஸ்தானத்தில் புத்திகாரகன் புதன், அவர் தான் அந்த இன்டெலிஜென்ஸையும் சமயோஜிதத்தையும் கொடுக்க போகிறவர். அவர் என்ன பண்றாருன்னா, 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி, அவர் 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அப்புறம் அவருக்கே உறுத்துது, ஐயோ கும்பராசிக்காரங்க நம்ம பசங்களாச்சே, டக்குன்னு நம்ம அவங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டோமே, இது நல்லா இல்லையே அப்படின்னு மிஸ்டர் புதன் அவர் யோசித்து அவர் வக்கரம் அடைஞ்சு திரும்பவும் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வந்து உட்கார்ந்து லாபத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல் கூடுதலான புத்திசாலித்தனத்தை கொடுக்கிறார். குறிப்பா நோவல் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், ஐடி இந்த மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட். அப்போ என்ன ஆகும், ஒரு பிளஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்வதை போல் ஒரு திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இன்னொரு பக்கம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், செவ்வாய் தொழில் ஸ்தானம், சொந்த வீட்டையும் பார்க்கிறாரு, அவரையே லாபத்தையும் பார்க்கிறாரு, ராசியாதிபதியும் லாபத்தை பார்க்கிறாரு, புதனும் லாபத்தை பார்க்கிறாரு, சூரியனும் லாபத்தை பார்க்கிறார். நீங்கள், உங்கள் சகோதரன், உங்கள் இடம், உங்கள் பூமி, உங்கள் பயணம், உங்கள் தகவல், உங்கள் தொடர்பு, உங்கள் குழந்தை, உங்கள் புத்திசாலித்தனம், உங்களுடைய சமயோஜிதம், உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய
அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களோட லாபத்தை பார்க்கின்றன. இவ்வளவு டைமென்ஷன்ல லாபம் வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம்ங்கிறது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பாக நீங்கள் இதனை எடுத்து. செவ்வாய்க்கு 4ஆம் இடத்தில் நிஷ்பலம், ராசியாதிபதி சாட்டனுக்கு குருவின் பார்வை, குரு உச்சம் அப்படிங்கிறது கடன் தீர்வது, லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய சூரியன் ஸ்தானாதிபதி, ஸ்தானத்துக்கு லாபம். அப்போ உங்க லைஃப் பார்ட்னருக்கு தொழிலோ உத்தியோகமோ வருமானமோ கூடுதல் பலம், குழந்தைகள் பிரமாதமாக விளாசி தள்ளுவார்கள், எதிர்பாராத ஃபர்ஸ்ட் மார்க்கை வாங்குவார்கள், கோல்டு மெடல் வாங்குவார்கள், அங்கீகரிக்கப்படுவார்கள், மெரிட் ஸ்காலர்ஷிப்ல அவர்களுக்கு குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், அவர்களை படிக்க வைப்பதற்கு தேவையான ஊதியம் வரும். எதெல்லாம் நமக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் வராது, ஒர்க் அவுட் ஆகாது, கையை விட்டு போகிறது, லக்ஸரி வரல, ஒரு கார் வரல, ஒரு வீடு வரல, இடம் வரல, வாகனம் வரல, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வரல, ஒரு கோயில் பயணம் வரல, இல்ல குழந்தைகள் மிடில் ஏஜ் பர்சன்ஸா இருந்தா ஒரு பாய் ஃப்ரெண்ட் வரல, கேர்ள் ஃப்ரெண்ட் வரலன்னு எல்லாம் நினைத்தார்களோ அவையெல்லாம் நமக்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது வரும். அதெல்லாம் என்னன்னா ஒரு பியூட்டி, நல்ல விஷயமாக வரும். ஏன்னா அந்த சுக்கிரன் கேது சேர்க்கை. இப்போ கேது என்ன பண்ணிடுவாரு, ஃபில்டர் பண்ணிடுவாரு. நீ தேவையில்லை, நீ ஒர்க் அவுட் ஆக மாட்ட, நீ ஓரம் போயிடு, நீ துரு பிடித்தது, நீ இத்து போனது, நீ நொந்து போனது, நீ நூடுல்ஸ் ஆனது, நீ வெந்து போனது, நீ ஆவியானது எல்லாம் ஓரங்கட்டி விட்டு பலவென்று இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, தரமான விஷயங்களை, நேர்மையான நியாயமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நேர் எதிரில் சுக்கிரனாக அமர்த்தி ஒரு நல்ல ஒளியை உங்கள் மீது கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மொத்தமாக பார்த்தால் ஒரு நல்ல வாய்ப்பு. கும்பராசி சகோதரிகளாக இருந்தால் உங்களுடைய கணவன் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு பிடி கொடுக்கலனாலும் இந்த மாதத்தின் கடைசிக்குள் உங்களுக்கு அவருடைய அந்த ஒரு கிரேஸ், அவருடைய ஈடுபாடு பூரணத்துவமாக கிடைக்கும், சந்தோஷங்கள் மலரும். வயதில் மூத்த நபர்கள், குறிப்பா இந்த டயபெட்டிக்கு, ஆர்த்தோ ப்ராப்ளம், நீ ப்ராப்ளம் போன்ற உடல் உபாதைகள் இருப்பவர்கள் உடலை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். இந்த ஆணி மாதத்துல கும்பராசிக்கு ஒரு ஜாக்பாட் என்னன்னா, லாபஸ்தானத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்களின் பார்வை அப்படிங்கிறது காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் 7 விதத்தில் லாபம்ங்கிற மாதிரியாக வருகிறது. இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னு வந்தோம்னா திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் ஆணி மாதம், அதாவது ஜூன் 15 சூரியன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். ஜூன் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன் அப்படிங்கிற கிரகம் கடகத்துக்கு சென்று வக்ரம் அடைந்து திரும்பவும் மிதுன ராசியில் அமர்கிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் குரு சுக்கிரன் சேர்க்கையாக கடகத்திலிருந்து வெளியே சிம்ம ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். இந்த கிரக மாற்றங்கள்ல மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாட்டர்ன் என்ற கிரகம் செவ்வாயை 3ஆம் பார்வையாக தனது விஷ பார்வையால் பார்க்கிறது. சாட்டர்ன் என்ற கிரகத்தின் 10வது பார்வையும் செவ்வாய் என்ற கிரகத்தின் 8வது பார்வையும் தனுர் ராசி மண்டலத்தின் மேல் விழப்போகிறது. இது ரெண்டுமே விஷ பார்வை தான். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றால், இந்த சனி செவ்வாய் பார்வை என்ன செய்ய போகிறது என்பது வழக்கம் போல் 12 ராசிகளுக்கும் பட்டையை கலப்புவதற்கு, புட்டு வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கான காணொளிகளும் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.